எப்பவுமே ஒரே போல் பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீன் அயர்ன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாமா? ஒரு போல் எடுத்துக்கலாம். இதில் ராகி, பச்சை பயிறு, கொள்ளு, அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 4 to 6 hours நல்லா சோக் ஆகட்டும். நல்லா ஊறின பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வலாக நம்ம எப்படி தோசை செய்வோமோ அதே போல் செஞ்சுக்கலாம். நல்லா மெல்லிஸாக செஞ்சுக்கலாம், இல்லை நல்லா திக்காக கூட செஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே முட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு வெளியில் எடுத்துட்டோன்னா ஹை ப்ரோட்டீன் அயர்ன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். முட்டை சேர்க்கறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா நீங்கள் முட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்ல காரசாரமான சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள்.